Hi friends, welcome to Have Fun Learning. So English grammarல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து synonyms and antonyms. So synonymsனா நமக்கு தெரியும் கொடுத்திருக்க வேர்ட்ஸோட மீனிங் அண்ட் ஆன்டனிம்ஸ்னா கொடுத்திருக்க வேர்ட்ஸோட ஆப்போசிட் மீனிங். ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். இப்போ சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸுங்கிறது நம்ம 6th to 10th உள்ள எல்லா லெசன்ஸ்லேயும் உள்ள மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸை வந்து நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நான் வந்து இன்னைக்கு என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கேன்னா லைக் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ், அதாவது சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் கீழே வர ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்ஸ் பார்த்தோன்னா ஓரளவுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வரைக்கும் முன்னாடி கேட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் உள்ள சினானிம்ஸோட கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் synonym of the underlined word from the given options. சிவசுப்ரமணியா ஐயர்ஸ் ஒய்ஃப் வாஸ் வெரி கன்சர்வேட்டிவ். ஸோ இங்கே வந்து கன்சர்வேட்டிவ் இருக்கிறாங்க. ஸோ கன்சர்வேட்டிவ்னா நமக்கு தெரியும் வந்து ரொம்ப ஒரு கால்குலேட்டிவாக இருக்கிறது. பட் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ கன்சர்வேட்டிவ்க்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அதாவது என்னென்னா ஹோல்டிங் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை படி ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதுதான் கன்சர்வேட்டிவ். ஸோ இங்கே வந்து அதுக்கான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல்னு இருக்கு. ஸோ இதில் ஏதான் ஆன்சர். அடுத்தது பாருங்க. The attainment of a developed status by 2020 does not mean that we can reach the rest of our laurels. ஓகே, இதில் லாரல்ஸ் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக லாரல்ஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. பட் இது ஒரு வேர்பாக எடுத்தா என்ன அர்த்தம்னா அவார்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நம்ம இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா அவார்ட் அப்படிங்கிறதுக்கான ரிலேட்டட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரிவார்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து லாரல்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது பாருங்க. டு மை இமீடியட் ரைட் த நந்தாபால் கிளேஷியர் ஸ்லோப்ஸ் டவுன் ஷார்ப்லி. அஃப்கோர்ஸ் fact that ends in the cold and menacing drought with icy waters flowing below. ஸோ இதில் வந்து மினாசிங் அப்படின்னு என்னன்னு எடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக மினாசிங் அப்படின்னால என்னன்னா ஒரு டேஞ்சர் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்துற மாதிரியான மீனிங். ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பயமுறுத்துறது வந்து எந்த வேர்டில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ த்ரெட்டனிங்னா கண்டிப்பாக அதுதான் அர்த்தம். ஸோ இந்த மினாசிங் அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா த்ரெட்டனிங். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃப்ளட்டரிங் அண்ட் ட்விட்டரிங் ஆர் த அட்மைரபிள் ஆக்ஷன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ இதில் ட்விட்டரிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் பேர்ட்ஸை பற்றி தான் இங்கே ஏதோ சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளட்டரிங்னா அந்த ரெக்கை அடித்து பறக்கிறது, ட்விட்டரிங் அப்படிங்கிறது. ஸோ பேர்ட்ஸ் ஜென்ரலாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாதிரி கீச் கீச்ன்ற சவுண்டு கொடுத்துட்டு வரும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்து மீனிங். ஸோ இந்த வேர்ட்ஸில் வந்து எது அதை ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு தெரியும் சிர்பிங் அப்படிங்கிறதுக்கும் அதுதான் அர்த்தம். அதாவது ஒரு மாதிரி கீச் கீச்சுன்னு சவுண்டு கொடுத்துட்டே பறக்கும். ஸோ அதுதான். ஸோ இந்த ட்விட்டரிங் அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கே உள்ள அர்த்தம் வந்து சிர்பிங். அடுத்தது பாருங்க. த வேர்ட் ட்ராமா விச் இஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த கிரீக் மீன்ஸ். ஓகே, ட்ராமா அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு இன்ஜுரி ஆனதுங்கிற மாதிரி அர்த்தம் மெடிக்கல் டேர்ம்ஸில். பட் அதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஸோ அதுக்கான ரிலேட்டட் வேர்டு இங்கே எதுன்னு பார்க்கணும். கல்மினேட்டிங் பாயிண்ட் வராது, எமோஷனல் ஷாக் வரும். ஏன்னா ட்ராமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஷாக், டக்குன்னு ஒரு ஷாக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து ட்ராமாங்கிற மீனிங் வந்து எமோஷனல் ஷாக். And in his mantle muffling up his face, here the word mantle means. ஸோ ஜென்ரலாக மேண்டில் அப்படின்னா என்னன்னாலே ஒரு கவரிங் லேயர்னு அர்த்தம். ஸோ அதாவது ஒரு என்வெலப், ஒரு கவர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோக். ஸோ CLOCKங்கிறது டைம், அது இல்லை. CLOAK அப்படிங்கிறது ஒரு கவரிங் லேயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே மேண்டில் அப்படிங்கிறதுக்கு இந்த க்ளோக் தான் அர்த்தம். அடுத்து பாருங்க. வாஸ் இட் பெர்வர்சிட்டி தட் ஐ லாங்டு டு டாக் டு ஹிம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேர்ட் பெர்வர்சிட்டி. ஸோ பெர்வர்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து என்னன்னா ஒரு மாதிரியான ஒத்துக்க முடியாத ஒரு ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தங்களோட ஆக்டிவிட்டி வந்து நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதோட பெர்வர்சிட்டியோட அர்த்தம் என்னன்னா அன்அக்செப்டபிள் பிஹேவியர். லக்ஷ்மி பாய் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் இந்தியன் உமன் டு ஹாவ் டிஃபைட் த பிரிட்டிஷ். ஸோ டிஃபைட் அப்படிங்கிற வேர்டை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒரு மாதிரி அப்போஸ் பண்ணுற மீனிங், எகெயின்ஸ்டாக இருக்காங்கன்ற மாதிரி. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக அப்போஸ்டே இருக்குது. ஸோ இங்கே ஆன்சர் வந்து அப்போஸ்ட். அடுத்த கொஷின். கரெக்ட் சினானிம், அதாவது வேர் டிட் திஸ் கிரிட் கம் ஃப்ரம். ஸோ கிரிட் அப்படின்னா என்னன்னா ஒரு மாதிரி ஒரு கரேஜ், ஒரு கரேஜ், ஒரு தைரியமான ஒரு செயல், ஒரு ரிசால்வ், ஸ்ட்ரென்த் அந்த மாதிரியான மீனிங்கில் வரும். ஸோ இதுக்கு ரிலேட்டடான மீனிங் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன். ஸோ கிரிட் அப்படின்னு என்னன்னா டிட்டர்மினேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த மேன் ஹெல்ட் அவுட் இஸ் பேட்டர்ட் ஹேட் ஃபார் ஆர்ம்ஸ். ஸோ பேட்டர்டுன்னா நமக்கு வந்து இந்த படித்தாலே புரியுது, அது ஒரு மாதிரி ஒரு ஷேப்பில் கொண்டு வராங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்டன் அவுட் ஆஃப் ஷேப். ஸோ இதுதான் மீனிங். அடுத்து பாருங்க. மைக்கேல் இஸ் போர்டு வித் ஹிஸ் டெய்லி கோர்ஸ்.
ஸோ கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு ருட்டீனா அவங்க பண்ற வேலைகள், அதாவது டெய்லி அவங்க பண்ற டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் டெய்லி கோர்ஸ். ஸோ கண்டிப்பா ஒரு டாஸ்க் அந்த மாதிரி மீனிங். ஸோ இதுல வந்து ஃபோர்த் ஆப்ஷன் டாஸ்க். ஸோ இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். வாட் டஸ் த வேர்ட் செக்லூஷன் மீன்? ஸோ செக்லூஷன் நமக்கு தெரியும் கண்டிப்பா தனிமைப்படுத்துறது. ஸோ சி ஆப்ஷன் பீயிங் அலோன். அடுத்தது பாருங்க, மலர் ஃபெல்ட் இலேட்டட் அண்ட் டிசைடட் டு கிவ் ஹர் பெஸ்ட். இலேட்டட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சந்தோஷப்படுத்துறது, ரொம்ப டிலைட்டா ஜாய்ஃபுல்லா இருக்கிறது. ஸோ இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல வந்து வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். ஸோ அதாவது கிவ் ஹேர் பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இலேட்டட் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஓகே. த கிங் summoned his subjects for a mass prayer. Here summoned means, ஸோ சம்மண்ட்னு என்னன்னா ஒரு மாஸ் ப்ரேயருக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நமக்கு டைரக்டா தெரியும் கால்டு. ஸோ சம்மண்ட் அப்படிங்கிறது என்னன்னா கால்டு. அடுத்தது லெட் மீ நாட் டு த மேரேஜ் ஆஃப் ட்ரூ மைண்ட்ஸ் அட்மிட் இம்பிடிமெண்ட்ஸ். ஸோ நமக்கு தெரியும் இது வந்து போயம்ல வர லைன்ஸ். ஸோ இம்பிடிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அப்டக்கிள்ஸ். அடுத்து வந்து ஐ ஆம் டீப்லி கன்சர்ன்ட் அபவுட் த வே. ஸோ டீப்லிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா ஏதோ பத்தியோ ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ கவலை, இந்த கன்சர்ன் அப்படிங்கிறது இங்க என்ன டேர்ம் இருக்குன்னா worried அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு worried தான் மீனிங். ஷீ மேட் ஹர் செல்ஃப் இன்டிஸ்பென்சிபிள் டு ஹர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இன்டிஸ்பென்சிபிள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு மாதிரி அவங்க வந்து அங்கே அவைலபிளா இருக்கணும், அவங்க அங்கே ரொம்ப தேவை, முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல வருது. ஸோ இங்க முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான டேர்ம் எது இருக்குன்னா எசென்ஷியல். ஸோ அந்த இடத்துல அவங்க இருக்கிற வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இங்க வந்து இந்த இன்டிஸ்பென்சிபிள் என்ன மீனிங்னா எசென்ஷியல். We believe that as a nation and as we people we need to shed our criticism and initiate concrete action to realize the second vision. ஸோ இனிஷியேட்னா நமக்கு தெரியும் ஒரு இதை ஆரம்பிக்கிறது. ஸோ இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிகின் இருக்கு. ஸோ பிகின் த ஆன்சர். அடுத்து however all her efforts became futile. ஓகே, ஃபியூட்டைல் அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயம்னு அர்த்தம். ஸோ அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ வேஸ்ட் அப்படிங்கிறது இங்க என்ன கொடுத்துருக்காங்க? யூஸ்லெஸ். ஸோ ஃபியூட்டைல் அப்படிங்கிறது வந்து யூஸ்லெஸ். அடுத்து வந்து soon not in 30 years but in 5 to 10 there will be an exodus because of lack of water. ஸோ எக்ஸோடஸ்னா நமக்கு தெரியும் அதாவது தண்ணி இல்லாம வந்து ரொம்ப எம்டி ஆயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து பீப்புளை வந்து அவங்க கூட சொல்றாங்க. ஸோ அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸோடஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இடத்த விட்டு தண்ணி இல்லாம ஒரு இடத்துல வந்து நகர்ந்து போயிடுவாங்க அங்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸோடஸ் அப்படிங்கிற மீனிங் என்னன்னா மாஸ் டிபார்ச்சர் ஆஃப் பீப்புள். ஸோ அந்த மாஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க தண்ணி இல்லாதனால. ஓகே. டேஷ் சீக் டு ரிஸ்டோர் த ஹார்மனி ஆஃப் பைகோன் டேஸ். ஸோ நமக்கு தெரியும் பைகோன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பாஸ்ட்ல நடந்ததை பத்தி சொல்றாங்க. ஸோ அது வந்து ஓல்டன் அதான் அர்த்தம். அண்ட் தென் ஹீ ஸ்க்ரீம்டு ஃபீன்லெஸ்லி. ஸோ ஃபீன்லெஸ்லி அப்படிங்கிறது வந்து என்னன்னா அதாவது லுக் ஃபார் த அப்ரோப்ரியேட் சினோனிம். ஃபீன்லெஸ்லிங்கிறது வந்து ஒரு மாதிரி பர்பஸா வந்து அவங்க கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால இங்க வந்து பர்பஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன இருக்குன்னா விக்கெட்லின்னு இருக்கு. ஸோ ஃபீன்லெஸ்லினா விக்கெட்லி. ஓகே ஓகே. சினானிம்ஸுங்கிறது இதுதான். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ சினானிம்ஸை வந்து அந்த சென்டென்ஸை நம்ம ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்தாலே அது என்ன மீனிங்ல வருதுங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சிமிலர்லி ஆன்டனிம்ஸ் அதாவது ஆப்போசிட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நாலேஜ் இஸ் அன் எக்ஸாக்டிங் மிஸ்ட்ரஸ். ஸோ எக்ஸாக்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி லீனியன்ட், ஒரு லூஸ், ஒரு சாஃப்டான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்போசிட் வந்து என்னன்னா ஒரு கண்டென்டட். ஸோ இதுக்கு மீனிங் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நாலேஜை சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆப்போசிட் வந்து என்னன்னா கண்டென்டட். ஓகே. அடுத்தது பாருங்க, dyslexic children have problems only in area of language not in thinking. ஸோ சில வேர்ட்ஸ் வந்து டைரக்டாவே வந்து நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடறோம். லைக் மிசரபிள்னா டிஸ்மிசரபிள், யூனிட்டினா அன்யூனிட்டி. ஸோ அந்த மாதிரி டைரக்டா வந்து சம் வேர்ட்ஸ் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டிஸ்லெக்சிக்கும் இங்க வந்து ஏ டிஸ்லெக்சிக் அந்த மாதிரி டைரக்டா ஒரு ஏ மட்டும் சேர்த்து அதோட ஆப்போசிட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க, ஃப்ரைலிட்டி தை நேம் இஸ் உமன். ஸோ ஃப்ரைலிட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு டிஃபெக்ட்னு அர்த்தம், ஒரு இம்பர்ஃபெக்ஷன். ஸோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல ப்ராப்பரா இல்லை. ஸோ அப்படி ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆப்போசிட் வந்து என்னன்னா ஸ்ட்ரென்த் இல்லாட்டி ஒரு எபிலிட்டி அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்திருந்தா ஓகே. ஸோ இங்க வந்து ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. ஸோ ஒரு அட்வான்டேஜ் அதெல்லாம் தான் இதுக்கான ஆப்போசிட். ஸோ இங்க வந்து ஸ்ட்ரென்த் இருக்கனால ஃப்ரைலிட்டிக்கு ஆப்போசிட் வந்து ஸ்ட்ரென்த்.
ராகேஷ் வாஸ் இன்க்விசிட்டிவ் டு நோ த சீக்ரெட். ஸோ இன்க்விசிட்டிவ்னா என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவா இல்லை ஒரு போக்கிங்கா இல்லை ஒரு சேலஞ்சிங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா கியூரியஸ். ஓகே, ஸோ இந்த இன்க்விசிட்டிவ்க்கு ஆப்போசிட் வந்து கியூரியஸ். சூஸ் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் சாம். ஸோ சாம்னா நமக்கு தெரியும் ஒரு மாதிரி பியூட்டி, அழகா இருக்கிறத தான் வந்து நம்ம சாமிங் பர்சன்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதோட ஆப்போசிட் வந்து அக்லினஸ். அடுத்த கொஸ்டின், லக்ஷ்மிபாய் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் இந்தியன் உமன் டு ஹேவ் டிஃபைட் த பிரிட்டிஷ். ஸோ நம்ம அதுலேயே பார்த்தோம் டிஃபைடுங்கிறது அப்போஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கான ஆப்போசிட் வந்து அக்செப்டட். ஓகே, டிஃபைடுக்கு ஆப்போசிட் வந்து அக்செப்டட். கம்மன்ஸ், ஆல்வேஸ் கம்மன்ஸ் யுவர் ஒர்க் வித் ஃபெய்த். ஸோ கம்மன்ஸ்னா என்னன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க, அதாவது எதுவுமே வந்து ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பிக்கையோட ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி மீனிங். ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா கன்க்ளூட், முடிக்கிறது. ஸோ கன்க்ளூடுங்கிறது முடிக்கிறது. ஸோ இந்த கம்மன்ஸுங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து கன்க்ளூட். அடுத்து ஹீ ஹேட் ஒன்லி மென்ட் டு ஸ்டிமுலேட் லேடி ஆன்டசி. ஸோ ஸ்டிமுலேட்னா நமக்கு தெரியும் ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது. ஸோ என்கரேஜ் அப்படிங்கிறக்கு ஆப்போசிட் என்னன்னா டிஸ்கரேஜ். ஸோ ஸ்டிமுலேட்டுக்கு ஆப்போசிட் டிஸ்கரேஜ். A village was affected by drought. ஸோ ட்ராட்னா நமக்கு தெரியும், அதாவது ஒரு மழை இல்லாம ஒரு டீஹைட்ரேட் ஆன ஏரியா, அங்க தண்ணியே இல்லை, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் ட்ராட். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னன்னா தண்ணி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன் ஆப்ஷன் எங்க இருக்கு? ஃப்ளட்ஸ். ஸோ ஃப்ளட்ஸ்னா நமக்கு தெரியும். ஸோ அதனால இந்த ட்ராட்டுக்கு ஆப்போசிட் வந்து ஃப்ளட்ஸ். We inhale oxygen when we breathe. So inhale, so direct on opposite, exhale. அடுத்து வந்து இந்த மாதிரி டேபிளர் காலம் கொடுத்து சம் வேர்ட்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ நமக்கு மேட்ச் பண்ணுறது வந்து சினானிமா ஆன்டனிமாங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. ஸோ சம்மர், ஸோ சம்மர்னு நமக்கு தெரியும் வெயில், அதுக்கு ஆப்போசிட் வந்து வின்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஏ வந்து 2. ஸோ ஏ வந்து 2 இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்து கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஸ்ட்ரேஞ்ச் பாருங்க, ஸ்ட்ரேஞ்ச்னா புதுசாக ஒன்று பார்க்குறது. இப்போ இதுக்கோட ஆப்போசிட் வந்து நமக்கு காமனாக உள்ளது. ஸோ காமன்கிற வேர்டே இருக்கு. ஸோ பி வந்து 4. ஸோ டி ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். அடுத்தது, he cursed himself for his inability to fulfill the condition. inability அப்படிங்கிறது டைரக்டாக நான் சொன்ன மாதிரி டைரக்ட் ஆப்போசிட் எபிலிட்டி. சிமிலர்லி உமன்ஸ் மார்வலஸ் பவர் இஸ் லைக் டார்மெண்ட். ஸோ டார்மெண்ட்ங்கிறது என்னன்னா ஒரு இன்ஆக்டிவான ஒரு கண்டிஷன், அதாவது எந்த ஒரு வேல்யூஸ் இல்லாமல் ஒரு இன்ஆக்டிவா இருக்கிறது டார்மெண்ட். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஆக்டிவ். அடுத்து வந்து கேர்ள்ஸ் ஹேட் அ குயர் ஃபீலிங் தட் தே ஆர் பீயிங் வாட்ச். குயர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி கிரேசி, இராக்டிவ் அந்த மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஆர்டினரி. ஸோ சாதாரணமாக ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து இதுக்கு ஆப்போசிட். குயர் அப்படிங்கிறது வந்து ஆர்டினரி, த ஆப்போசிட். This strict court of Vinay's must need give sentence against the merchant. ஸோ ஸ்ட்ரிக்ட்னு நமக்கு தெரியும், அதுக்கு ஆப்போசிட் லீனியன்ட். ஸோ டைரக்டாக கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அப்படின்றாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து லீனியன்ட். Some people argue that computerization will aggravate the unemployment problem. ஸோ அக்ரவேட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு மாதிரி பாதர் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது, இல்லை ஒரு இரிட்டேட் பண்ணுறது, அதுதான் இந்த அக்ரவேட்டுங்கிறதோட அர்த்தம். ஸோ இதோட ஆப்போசிட் வந்து என்னன்னா வைப் அவுட், கன்சாலிடேட், ரிமூவ் இதெல்லாம் வராது. அலிவியேட் த ஆன்சர், அதாவது டீஸ் பண்ணாமல் ஒரு பொலைட்டாக ஒரு ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து அலிவியேட். அக்ரவேட்டுக்கு ஆப்போசிட் வந்து அலிவியேட். Nowadays, the criteria to avail education loan is flexible. ஸோ ஃப்ளெக்சிபிள்னா நமக்கு தெரியும் ஒரு மாதிரி ரொம்ப லீனியன்டான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்ட்ரிக்ட். ஸோ ஸ்ட்ரிக்ட்டுங்கிற மாதிரி இங்கே என்ன இருக்குன்னா ஸ்டிஃப் இருக்கு. ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ ஸ்டிஃப், அதுதான் ஆன்சர். நெப்போலியன் ஃபேஸ்ட் அ கேட்டஸ்ட்ரோபிக் டிஃபீட். ஸோ டிஃபீட்னா நமக்கு தெரியும் தோத்து போகிறது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஜெயிக்கிறது. ஸோ சக்ஸஸ். The diligence and persistence of such groups have resulted in some states. ஸோ persistence அப்படிங்கிறது என்ன, ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்டோட செய்கிறது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து டிஸ்இன்ட்ரெஸ்ட். ஸோ பர்சிஸ்டன்ஸ்க்கு ஆப்போசிட் வந்து டிஸ்இன்ட்ரெஸ்ட். ஐ வாஸ் வியரி டு லாஸ்ட் எக்ஸ்டென்ட். ஸோ வியரிங்கிறது அது ஒரு மாதிரி போர் அடிக்கிற கண்டிஷன். ஸோ போர்டு இல்லாட்டி டிஸ்கஸ்டட் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ அந்த வியரி அப்படிங்கிற ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்க். ஸோ பிரிஸ்காக இருக்கிறது. ஸோ இதோட ஆப்போசிட் வந்து பிரிஸ்க். ஐ வாஸ் வியரி. ஸோ இது சேம் கொஸ்டின் தான், பிரிஸ்க் தான் ஆன்சர். அடுத்து இங்கே ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நமக்கு தெரிஞ்சது என்னவோ ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ மிட்டிகேட் இருக்கு. ஸோ மிட்டிகேட்னா நமக்கு என்ன தெரியும், ரொம்ப கம்மியாக இருக்கு, கம்மி லெவலில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதோட ஆப்போசிட் வந்து அதிகமாகிறது, இன்க்ரீஸ். ஸோ
இன்க்ரீஸ் இங்கே டேரெக்டாக இருக்குது. ஸோ மிட்டிகேட்டுங்கிற இன்க்ரீஸ். ஸோ ஏ வந்து தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து சூட் ஆகும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் செக் பண்ணலாம். லேட்டன்ட் பாருங்க. லேட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன்றுமே ஒரு கொஞ்சம் தெளிவாக இல்லாத மாதிரிங்கிற சுச்சுவேஷன். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆப்போசிட்டாக இருக்கும்? தெளிவாக இருக்கணும், அதாவது அப்பேரண்ட்டாக இருக்கணும். ஸோ பி ஆப்ஷனுக்கு வந்து அப்பேரண்ட் வரும். ஃப்ரான்டிக். ஸோ ஃப்ரான்டிக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சத்தம் போட்டுட்டு ஒரு சவுண்டாக இருக்க ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து காம். ஓகே. பீஸ்டவுட். ஸோ பீஸ்டவுடுங்கிறது டினைட். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு ஏ தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சினானிம் ஆன்டனிம்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸி டாபிக் தான். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான ஒரு வேலை வந்து இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ் அண்ட் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கிறது நிச்சயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இதை நான் பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்கன்னு. அண்ட் ஆல்சோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. We are ready to help you. Thank you.